அனைவருக்கும் வணக்கம். மேச ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு பிழையான அமைப்பா அல்லது சரியான அமைப்பா அல்லது இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுமா? மேசராசிக்காரர்கள் சந்திக்க போகும் விளைவுகள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். நவ கிரகங்களிலே அறிவின் அதிபதியாகவும் வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சு திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மதிநுட்பத்தையும் நுணுக்கத்தையும் அதிகமாக ஏற்படுத்தி கூட பாருங்க. அப்படிப்பட்டவர் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய் எப்படி இரட்டை தன்மை கொண்ட ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாரோ அதே போன்றுதான் இரட்டை தன்மை கொண்டவராக வித்யாகாரகரான புதன் இருக்கிறார். அவர் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது பிழையான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் விரயத்தில் வக்ரம் பெறுவதற்கு முன் அவர் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் சற்று இந்த வேளையில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நட்பு வட்டாரத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிப்பதற்கான சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் புதன் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் சில சாதகமற்ற நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் லாபஸ்தானத்தில் இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. எனவே பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்துடன் செயல்படுவது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் லாபஸ்தானத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் பண உதவிகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே சாதகமாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான முடிவையும் எடுக்க கூடாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் இந்த தருணத்தில் பல விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த தருணத்தில் முடிவுகளை தீர்க்கமாக எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் சில பணிகளை தாமதமாக செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் தாமதம் ஏற்பட்டாலும் கூட அவற்றை நேர்த்தியாக செய்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே சமயம் அவசரப்பட்டு விரைவாக செய்ய வேண்டும் என்று தடாலடியாக முடிவெடுக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் இதை ஏன் அப்படி செய்தோம் என்று மனதில் ஒரு வகையான குழப்பத்தை சந்திப்பதற்கான சூழல் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் ஏற்படலாம். அதே போன்று இந்த தருணத்தில் கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். குழந்தைகளின் கல்வியில் மேசராசிக்கார பெற்றோர்கள் உறுதியாகவே குழந்தைக்கு கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் தவறான பழக்கங்களை தவிர்ப்பதோடு குழந்தையின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது புதன் தைரியாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கிறாருங்க. அவர் இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி சொல்லலாம், ஆனால் அதையே அவர்கள் அழுத்தி சொல்லும் போது வேறொரு மாதிரியாக அதனுடைய அர்த்தமானது புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கம்யூனிகேஷன் எரர் என்று சொல்லக்கூடிய தகவல்ல அதிகமாக சில பிழைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக வாட்ஸ்அப், இமெயில் போன்றவற்றில் மெசேஜ் அனுப்பும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆவணங்களை முறையாக கையாளுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தொடர்பு நிறைந்த வார்த்தைகளை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கும் போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் அதனால் எதிர்காலத்தில் சிக்கல் வரலாம் என்பதை புதன் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். நட்பு வட்டாரமும் சமூகத்தில் கருத்து வேறுபாடுகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே நண்பர்களிடம் சுமூகமான உறவு காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய புதனின் அமைப்பால் கிடைத்தாலும் கூட அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. பழைய நண்பர்களை தொடர்பு கொண்டு மீண்டும் அவர்களை குழுவுடன் இணைத்து பழக்கம் படுத்துவது சகஜமான நிலைக்கு மாற்றுவது என்பது சற்று சாதாரணமான
ஒரு நிகழ்வாக அமையாது. அதனால் அலைச்சல்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. எனவே பழைய நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்பம் நிறைந்த திட்டங்களை இந்த தருணத்தில் சில பிரச்சனைகளுடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் கணினித்துறை, லேப்டாப், மொபைல் போன்ற தொழில்நுட்பம் சார்ந்த சாதனங்களை கையாளக்கூடிய நபர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். தொழில்நுட்ப சாதன கருவிகளை பயன்படுத்தக்கூடிய நபர்களை விட அதை சரி செய்து கொடுக்கக்கூடிய நபர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் இந்த தருணத்தில் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் காலத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய தொழில்நுட்பம் சார்ந்த திட்டங்களை மேம்படுத்துவது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. உற்பத்தி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் என எதுவாக இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பழைய திட்டங்களில் புதிய மாற்றங்களை செய்வது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கையெழுத்தாகும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கக்கூடிய வகையில் சில இடமாறுதல்கள் ஏற்பட்டாலும் அவை நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உடனடியாக லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் குறுகிய கால திட்டத்தை இந்த தருணத்தில் அதிக கவனம் செலுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் சில விஷயங்கள் புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் பாதகமாக அமையும். ஏனென்றால் அவர் இரட்டை தன்மை கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. லாபத்தில் அவர் இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் சிறப்பான மாறுதலை சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது பல விஷயங்களை கருத்து சொல்லக்கூடிய உங்களது கருத்துகள் மேம்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தகவல் தொடர்பு துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பல புதிய திருத்தங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூட போகிறது. பழைய ஐடியாக்களாக இருந்தாலும் கூட அதை சரியான முறையில் கையாளக்கூடிய சந்தர்ப்பமும் அறிவு வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் புதன் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இருந்தாலும் கூட அதிக கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது. எந்த விதமான முடிவெடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது நல்லது. அதே போன்று மெசேஜ் அனுப்புவது அல்லது ஆவணங்களை பதிவு செய்வது போன்ற விஷயங்களை கூடுதல் கவனத்துடன் அணுகுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் பழைய வேலைகளை இந்த தருணத்தில் புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் விரைவாக செய்து முடிக்க முடியும். பேச்சில் அதிக கவனத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றலை வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே அரசியல் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் சிரமங்கள் குறைந்து நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் புதன் வக்ர பயிற்சியால் உங்களை தேடி நிச்சயம் வரும்.